வங்குரோத்தடைஞ்ச நாடு. பாராளுமன்றத்துல இருந்துகிட்டு, அமைச்சரவை இருந்துகிட்டு, இவங்க எல்லாம் சுகபோக வாழ்க்கை நல்லா அனுபவிச்சிருக்காங்க. நாடு வங்குரோத்தில் இப்ப அவங்க வங்குரோத்தில் இருக்கிறாங்க. இப்ப அவங்க வங்குரோத்தம் ஆயிட்டாங்க. அது உண்மைதான். தாத்தாவின் பென்ஷன் போயிருச்சு, பேத்திகள் கூட கவலைப்படுகிறார்கள். என்ன ஒரு நிலைமையாப்பா நாட்டில. முன்ன வெள்ள வெத்தலை போட்டுக்கிட்டு தான் கேட்பாரு. ஒரு மானச உறுப்பினராகவும் இருந்தது. சிங்களவர்களின் உரிமைகளை அளிக்கும் வகையில் அரசாங்கம் செயற்படுகிறது. அதற்கு இடமளிக்க கூடாது. எல்லாரும் செய்யற வேலையை நிப்பாட்டிட்டு வாங்க கொழும்புக்கு அப்படின்னு அழைச்சிருக்காங்க. ஒரு நீண்ட உடல் பயிற்சி நடக்கிறது, கொஞ்சம் வெயில்ல இருக்கிறது எல்லாம் வந்து நல்ல ஒரு பயிற்சி தான். அது நல்லது. களை கட்டும் இலங்கை சுற்றுலா துறைன்னு சந்தோஷமா வெளிப்படையா சொல்லிருக்காங்க. கொஞ்சம் பொறுங்க, இது சுற்றுலா துறையில் மட்டும் நீங்க சொல்லாங்க. எல்லா துறையிலையும் களை கட்ட போதுன்னா களவு இல்லாட்டி களை தானே கட்ட ஒண்ணு கலைக்கிறோம். கனடா, we want peace, no terrorism. கனடா, do not promote LTT. எத்தனை பேர் சம்பவம்? 4 பேர் தான். தம்பி, இதை கலைக்கிற டைமை விடுங்க. நீங்க சும்மா நீங்க நானும் ஏதோ 40-400 பேர் போனேன்னு நானும் கேட்டுட்டு இருக்கிறேன். ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? இருக்கேன். எல்லாம் கொஞ்சம் பயம் காட்டிட்டாங்க. இன்னைக்கு நேத்தும் இன்னைக்கும் பயம் காட்டிட்டாங்க. சமைக்கிறதுக்கு கேஸ் இல்லாத மாதிரி ஒரு கதை வந்துச்சு. ஆனா பயப்பட தேவையில்லை. இதெல்லாம் வதந்திகள். இப்ப அரசாங்கத்துக்கு எதிராக 4 பேரை ரோட்ல எப்படி கூப்பிடலாம்னு கூவி திரியுறாங்க. ஒன்றும் பாக்கி இல்லை. சரி. இப்ப பார்லிமெண்ட்ல சொல்ற மாதிரி சில மீடியாக்களும் இப்ப மும்முரமா செயல்படுறாங்க. எப்படின்னா அந்த பழைய கால காட்டுறதுக்கு ஒரு சில ஊடகங்கள் ரொம்ப கஷ்டப்படுது. அப்ப அதை நீங்க பார்லிமெண்ட்லயே சொன்னாங்க. பார்லிமெண்ட் ஒரு சில ஊடகங்கள் வந்து பிரதான சிங்கள ஊடகங்கள் வந்து இப்படி மெனக்கட்டு ஒரு போலிங்க உருவாக்கி இப்படி காண்பிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அமைச்சர் வசந்த சமரசிங்கவும் சொல்லியிருந்தாரு. ஸோ அதுபடி பார்த்தா நிறைய பேர் ஆமா கேஸ் தட்டுப்பாடு, கேஸுக்கு போலிங் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இன்னைக்கு லிட்ரோ கேஸ் வந்து ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. எந்த விதமான ஷார்டேஜும் இல்லை, நாங்க ஆர்டர் பண்ணதுக்கு அமையவே எல்லாம் கிடைக்குது. ஆனா என்ன பிரச்சனை சொன்னா, இப்ப மஞ்சள் கேஸ் இருக்குதானே, மஞ்சள் கேஸ் பற்றாக்குறையானதுமே அந்த மஞ்சள் கேஸ் பாவிச்சவங்க நீல கேஸ் வாங்க தொடங்கிட்டாங்க. அப்ப நீல கேஸ் வந்து மாசம் எடுக்கிற குவான்டிட்டியில வந்து இவங்களுக்கு கொடுக்கறனால இந்த குவான்டிட்டி குறைஞ்சிருச்சா. ஆனா இப்ப அதெல்லாம் சேர்த்தே கொஞ்சம் அதிகமாவே ஆர்டர் போட்டிருக்கதா வசந்த சமரசிங்க சொன்னார். பயப்பட தேவையில்லை. ஒரு வீடு இருந்தால் உப்பு இல்லாம போகும், அரிசி இல்லாம போகும். அது பணக்காரண்ட வீட்டையும் பெறும், ஏழையிற வீட்டையும் பெறும். அது இயல்பு. ஏன்னா இது ரெண்டும் வெந்நேரம் வீட்டுல இருக்கிற சாமான் இல்ல. இப்ப பணக்கார ஒரு ஆள் வந்து உப்பு வாங்க கடையில போய் நின்று உப்பு பாக்கெட் வாங்கிட்டு வந்தா ஆஹா பிச்சைக்காரன் ஆயிட்டான். இது இயல்புதான். இப்ப நீங்க ஆயிலம் எல்லாத்துக்கும் வந்து கதை அடிச்சிட்டு இருந்த பிரயோசனம் இல்ல. அதுல விட உபகரணம் இன்னும் ஒரு விஷயம் எல்லாம் இதை விட எவ்வளவு விஷயங்களை எதிர்கட்சி கதைக்க வேண்டி கிடக்கு. அது கதைக்கிறாங்க. கோட்டாபாய காலத்தில் அவன்காட் 750 மில்லியன் மோசடி. சரியா? அது வந்து அவன்காட் நிறுவனத்துக்கு அந்த பிரைவேட் லிமிடெட் 2014-15 கடற்படைக்கு செலுத்த வேண்டிய 750 மில்லியன் ரூபாய் அதிக தொகையை வழங்கவில்லை. சரியா? மேலும் அவன்காட் கூட்டுத்தாபனம் 2021 தொடக்கம் 2025 14.21 மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் ஈட்டியும் அதற்கான தொகையும் செலுத்தப்படவில்லை. பாதுகாப்பு பிரதி அமைச்சர் கூறியிருக்கிறார். இது வந்து அவன்காட்டுற ஊழல். இப்ப உண்மையில இதெல்லாம் ஏன் எடுக்காம இருக்கிறீங்க, இதெல்லாம் ஏன் காலம் தாமதிக்கிறீங்கன்னு எதிர்கட்சிகள் தானே அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்கணும். இந்த அவன் காட்டுற கோஆபரேஷனுக்கு கொடுக்க வைக்கிறது வந்து இந்த கோட்டாபாயம். விளங்குதா? எனக்கு விளங்கல. எதிர்கட்சிகளை பார்த்தா இப்ப சம்பந்தம் இல்லாம கதைக்கிறாங்க. வந்து சரியான பாயிண்ட்ஸ் கிடைக்குது இல்ல, அதான் பிரச்சனை. மாங்காய்க்கு கல் அடிச்சிருக்கிறீங்களா நீங்க? மாங்காய்க்கு கல் அடிக்கிறது, மாங்காய்க்கு அந்த கல்லு வந்து மாங்காய் குலையோட இருக்கும். சிலவள குலையும் விழுந்துடும், சிலவள ஒன்றும் விழாது. வீட்டு ஓனர் கலைப்பாரு நம்மள நாய. அது மாதிரிதான் இப்ப நடக்குது. அதோட இன்னும் இவரும் சொல்லி இருக்கிறாரு, எஸ்ஏபி எம்பி சொல்லி இருக்கிறார், பாதாள உளவு குழுவை கண்டு போலீசார் ஓடுறாங்க. அஜித் பி பேரரா சொல்லியிருந்தாரு. என்ன மாதிரியான போலீஸ் இது? என்ன ஒரு கேவலமான போலீஸ். அவரும் ஒரு போலீஸ் மகனாம், அவரோட அப்பா தந்தை ஒரு போலீஸாம். போலீஸுக்கு நிறைய விஷயம் படிச்சு கொடுத்துருக்காங்களாம், போலீஸோட நிறைய பேசியிருக்காங்களாம். ஆனா இப்படி இருக்கும்போது இந்த அரசாங்கத்துக்கு கீழே இருக்க போலீஸ் பாதாள உலகத்தை வச்சிருக்க ஆயுதத்தை கண்டு, T-56 கண்டு இவங்க பயந்து
ஜீபுக்கு பின்ன கொடியில ஒரு யுகம் மாறி இருக்கு. இது என்ன அசிங்கம்? මම පොලිස් නිලධාරියෙක්ගේ දරුවෙක්. ඉපදුනේ පොලිසියක. පොලිස් අභ්‍යාස විද්‍යාලයේ බාහිර කතිකාචාර්යවරයෙක් වශයෙන් කටයුතු කරලා තියෙනවා. වෘත්තීය නීතිඥයෙක්. පොලිසිය කෙනාට ගෞරවයක් තියෙනවා. හැබැයි මේ පොලිසිය ඇත්ත තත්වය අපි ඊයේ රූපවාහිනියෙන් දැක්කා. අර කොළඹ නගරේ ප්‍රහාරයක් එල්ල වෙන වෙලාවේ තුවක්කුකාරයා වෙඩි තියලා පල්ලෙහාට එනකොට සහ තුවක්කුකාරයා වෙඩි තියන්න යනකොට ඒ ආසන්නයේ හිටපු පොලිස්ධාරීන් කීප දෙනෙක් හිටියා. නිල රථයක් තිබුණා. අතේ ආයුධ තිබ්බා. හැබැයි ඒ නිලධාරීන් පැනලා යනවා එතනින් පාතාලයට බයි. මොන පොලිසියද මේක? அஜித் எஸ்டிஎஃப் களமுறக சொன்னதுக்கு நம்ம ப்ரோக்ராம்ல எஸ்டிஎஃப் களமுறக சொன்னது கன பேர் வரவேற்பு வெளியிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? கன பேர் அதை வரவேற்று இருக்காங்க. நல்ல ஒரு ஐடியா சொல்லி இருக்கிறீங்க. இதை உடனடியா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கவனத்தில் எடுக்கணும். ரெண்டு பேரும் சொன்ன கருத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க பாத்தீங்களா? அதுதான் உண்மை. முடிஞ்ச மட்டும் பாதுகாப்பை பலப்படுத்தணும். அந்த துப்பாக்கிற பேரை சொல்லி எழுதி இருக்கிறாங்க கன பேர். நீங்க சொன்னது சரி, அது கரெக்ட். அது சரி. ஏன்னா அது வந்து அந்த என்ன சொல்ற அந்த கோல் கமாண்டர் வந்து இந்த டக்கன் அத பக்கத்துல இருக்கிறால இலக்கு வச்சு டக்கன் அவங்களோட முறியடிக்கிறதுல மிகவும் துல்லியமா பயன்படுத்தக்கூடிய ஒரு நவீன ரக துப்பாக்கி. அது எஸ்டிஎஃப் தான் அதை பயன்படுத்துவாங்க. அது அவங்க கையில இருக்கு. அதுல கனவேர் அதுல கீழே பின்னூட்டத்துல எழுதி பாருங்க. இந்த நாட்டுக்கு பாதுகாப்பா வச்சிருக்க ஆலோசனை சொல்றதுல நம்ம ரெண்டு பேரும் இருக்கிறோம் வேற லெவல்ல. சட்டம் ஒழுங்கு தானே எங்களுக்கு முக்கியம். இப்ப என்ன தேவை? என்னதான் இருந்தாலும் இப்ப என்னதான் ஒரு பக்கம் இப்ப துப்பாக்கி சூடுகள் நடக்குது. ஜனாதிபதி பிரதமர் அரசாங்கத்துக்கு மீது எதிர்த்தரப்பினர் பல்வேறு விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க, குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. அப்படி இருக்கும் போதும் இப்ப நாங்க போன வாரம் ஒரு ரிப்போர்ட் பார்த்தோம், அதுக்கு முதல் வாரம் ஒரு ரிப்போர்ட் பார்த்தோம், இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. என்னன்னா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மீது 70% மக்கள் விருப்பம் கொண்டதாக சமூக விஞ்ஞானிகள் சங்கம் சோசியல் சயின்டிஸ்ட் அசோசியேஷன் நடத்திய புதிய ஆய்வு ஒன்றின் மூலமா தெரிய வந்திருக்கான். சும்மா நான் இதை நேற்று சொல்றேன். இவர் ஆய்வு செய்யல. பேராசிரியர் சாஸ்பரி பல்கலைக்கழகத்தில அரசியல் துறையிற பேராசிரியர் கீத பொன்கலன் அவர்கள் இலங்கை விஜயம் மேற்கொண்டு திரும்பிய பின்னர் ஊடறுப்பு நிகழ்ச்சியில இதே கருத்தை அவர் சொல்லிட்டார். ஒன்றும் சொல்லல. அவர் இதை பெர்ஃபெக்டா சொல்லிட்டார். அதுல இப்ப அதான் சொல்றேன். இப்ப அவங்களோட ரிப்போர்ட் ஒபிஷியல், பட் அவர் இதே கருத்தை ஆல்ரெடி சொல்லிட்டார். அதான் இப்போ அரசாங்கத்துக்கு ஜனாதிபதி மீது மக்கள் விருப்பம் வந்து ஆதரவு வந்து அதிகரிச்சிருக்கிறது இந்த ரிப்போர்ட் காட்டுது. ஏற்கனவே இப்ப ஊடறுப்பு நிகழ்ச்சியிலையும் இது சம்பந்தமா சொல்லியிருக்காங்க. அப்ப உறுதிப்படுத்தலாம். இப்ப முன்னுக்கு போக இந்த வீதம் அதிகரிக்குமா குறையுமா என்ன கதை அது? இது இல்ல, இந்த பீக் வந்து நான் நினைக்கல சங்கங்களை. இப்ப சனம் வந்து நீ விலைவாசி கூடனா கூட நாட்டுல ஊழல் இல்ல, சட்டம் இப்ப அதான் இப்ப சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா இருக்குன்னு நாமல் கதைச்சதுதானே. அதுக்கு சபை முதல்வர் அமைச்சருமான பிமல் ரட்நாயக்கா பாகிஸ்தான் இந்திய அமைச்சே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சிம்பிளா முடிச்சு போட்டிருக்கிறோம், இன்டர்நேஷனல் மேட்சே நடந்துட்டு இருக்கு, உனக்கு என்னடா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இனி இப்ப ரெண்டு பிரச்சனை இருக்கு சார். நீங்க நிம்மதியான ஒரு வாழ்க்கை நல்லா உழைச்சி வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கும்டா, நீங்க இதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. இப்போ வெளிநாடுகளை பொறுத்தவரையில் இப்போ பிரித்தானியா, ஐரோப்பிய நாடுகள் மற்றும் கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் எல்லாம் வரி அதிகரிக்கிறது ஒவ்வொரு வருடமும். ஆனா அந்த மக்கள் வந்து அதுக்கு எதிராக போராடுறதுல என்னென்னால் அவங்களுக்கு உழைக்கிற தகுதி மற்ற அங்க ஊழல் இல்லை, பெரிய அளவுல ஊழல் இல்லை. சுவிட்சர்லாண்டை எல்லாம் பொறுத்தவரை சொல்ல போனா ஊழல்ன்றது ரேர் இல்ல. ஊழலால் அமைச்சர் நின்றது, அதிகாரிகள் மீது நடவடிக்கை எல்லாம் இல்லை. அப்படி இருக்கவங்க அந்த மக்கள் உழைச்சி தங்களை வருத்தி உழைக்கிறாங்க, வாழ்றாங்க, நாடு நல்லா இருக்கு. அது மாதிரி இப்ப சுவிட்சர்லாண்டு நான் ஸ்ரீலங்கா சொல்லல, கரப்ஷன் இல்ல, அது இல்ல, இது இல்லாம நாடு போக்குள்ள சில உலக மக்கள் எக்ஸப்ட் பண்ணிட்டு போகலாம். இப்ப எனக்கு டில்சான பிடிக்கல என்றால், டில்சான் கருப்பு சேட் போட்டாலும் பிரச்சனை, சோப்பு சேட் போட்டாலும் பிரச்சனை, டில்சான் தலை இழுத்தாலும் பிரச்சனை, இலக்காட்டியும் பிரச்சனை. இப்ப அதான் நாட்டுக்குள்ள நடக்குது. இப்படித்தானே டில்சான் இப்ப அண்டு ராசா திமுக பாராளுமன்ற உறுப்பினர் ராசா வந்து சொல்றார், ஸ்டாலினை தெரியுமா, எவ்வளவு உழைச்சி முன்னேறினவர், ஒரு பப்ளிக் டிஃபெக்ட்ல சொல்ற எவ்வளவு உழைச்சி முன்னேறினவர், 16 வயதுல இருந்து அவர் எவ்வளவு கடின உழைப்பண்ண, அது இளைஞர்கள் எல்லாம் கலந்து புகிரன்னு சிரிச்சுட்டாங்க. என்னையா உழைச்சி முன்னேறினது திமுக? அரசியலுக்கு வந்தா கனவேற பிரச்சனை என்றால் உழைக்காம முன்னேறணும். இப்ப ஸ்டாலின் குடும்பமாய்த்தான் இங்க எங்கட எதிர்கட்சியில் இருக்கிற கனவேற நிலப்பாடு. இப்ப எல்லாம் வழியில் ஆடப்பட்டுட்டு பார்லிமெண்ட்டுக்கு போனா இனி குளரத்தான் இருக்கு. இல்ல, பார்லிமெண்ட்டுக்கு போனா புல் பேமெண்ட்ல சாப்பிடணும். வந்தா பார்லிமெண்ட்டுக்கு போகாம பார்லிமெண்ட் இல்லைன்னு சொன்னால் ஒன்றும் இல்லை. மற்றது அங்க இங்க கொன்றைக்குல காசு இல்ல.
வரவுகள் குறைஞ்சிட்டு உங்களுக்கு கோபம் இருந்தானே. ஆனா உண்மைதான். இதை யார் எக்ஸப்ட் பண்றாங்க? மக்கள் எக்ஸப்ட். மக்கள் விருப்பம், மக்களுக்கு தேவைத்தான். ஏன்னா வங்குரோத்து அடைஞ்ச நாடு எதனால வங்குரோத்து அடைஞ்சு? பாராளுமன்றத்துல இருந்துகிட்டு, அமைச்சரவை இருந்துகிட்டு, இவங்க எல்லாம் சுகபோக வாழ்க்கை நல்லா அனுபவிச்சிருக்காங்க. மக்களோட பணம், மக்களோட வரி பணத்துல அதிகமா சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தது எல்லாமே மக்களுடைய ஓட்டுகளால, வாக்குகளால பாராளுமன்றத்துக்கு தெரிவானவங்க தான் அது சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து அவங்களுக்கு தேவையான மாதிரி எல்லாம் கொள்ளையடிச்சு சுருட்டிக்கிட்டு போனோன்னு நாடு வங்குரோத்து நிலை, ஒன்னும் செய்யறதுக்கு இல்ல. அப்ப அந்த கோபம் மக்கள் மத்தியில இன்னும் இருக்கு. அதனால ஜனாதிபதி சாரின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க பிள்ளையா சொல்றீங்க. நாடு வங்குரோத்தில், இப்ப அவங்க வங்குரோத்தில் இருக்கிறாங்க. அவங்க வங்குரோத்து ஆயிட்டாங்க, அது உண்மைதான். ஆனா இன்னைக்கு பிரதமர் அரண்ய சூரிய ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாங்க. இப்ப இந்த கொடுப்பனவை பத்தி, எம்பி ஒருவருக்கு ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு தொகை கொடுப்பனவுகளாக கிடைக்கின்றன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? சம்பளம் 54,285 ரூபாய். இது வந்து தெரிஞ்சுக்கலாம், எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். சோ பாத்துக்கோங்க, நீங்க வேணா நோட் பண்ணிக்கோங்க. சம்பளம் 54,285 ரூபாய். பொழுதுபோக்கு கொடுப்பனவு 1000 ரூபாய். சாரதி கொடுப்பனவு 3500 ரூபாய் அல்லது சாரதி வழங்கப்படுவார். தொலைபேசி கொடுப்பனவு 50,000 ரூபாய். போக்குவரத்து 15,000 ரூபாய். அலுவலக கொடுப்பனவு 1,00,000 ரூபாய். சபை அமர்வு ஒன்றுக்கு 2,500. அமர்வு இல்லாத நாளில் குழு கூட்டத்தில் கலந்து கொண்டால் 2,500. எரிபொருள் கொடுப்பனவு தூரத்தின் அடிப்படையில் வழங்கப்படுகின்றது. தேசிய பட்டியல் உறுப்பினர் ஒருவருக்கு 419.76 லிட்டர் டீசல் கிடைக்கின்றதா? தற்போது டீசல் ஒன்று 277 ரூபாய். அதன்படி 419.76 லிட்டர் டீசலுக்கு 1,16,773 ரூபாய் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. இப்படி இந்த தொகை அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்குமான தொகை என உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். ஒவ்வொரு மாதமும் 4 நாட்கள் அமர்வுகள் நடைபெறுகின்றன அப்படியே வச்சுக்குவோம். இப்போ எல்லாவற்றையும் கூட்டினால் 3,49,785 ரூபாய் வருகிறது. பாத்துக்கோங்க அப்ப என்ன நடக்குது. நாங்க என்னதான் கொடுப்பனவு இல்லைனாலும் இது எல்லாத்துக்கும் சேர்த்து அவங்களுக்கு ஒரு 3 லட்சம் 4 லட்சம் அவங்களுக்கு கிடைக்குது. அதை வச்சு நீங்க மக்கள் சேவையை செய்யுங்க. இல்ல உண்மையில அதுல ரிஸ்க் இருக்கு டீல்ஸ். இப்ப உதாரணத்துக்கு வடக்கு கிழக்கு மலையகம், அதே போன்று பல தூர இடங்கள்ல இருந்து வர நாடாளுமன்ற செலவுகள் அதிகம், வாகன செலவு அது இதுன்னு சொல்லி இப்ப வாகனமும் கொடுக்கறதானே, செலவுகள் அதிகமா இருக்குது. ஆனாலும் கூட அது உண்மையில அவங்களை பொறுத்தவரை மக்கள் சேவை காணும். அதை விட இன்னும் ஒரு அரச இப்ப இதுல சொல்லப்படுது என்னன்னா, ஒரு சாதாரண அரச பணியாளரின் சம்பளத்தை விடவும் பல மடங்கு அதிகமா பார்லிமெண்டத்துல இருக்கவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லப்படுது இந்த கணக்குப்படி. தாத்தாவின் பென்ஷன் போயிருச்சு, பேத்திகள் கூட கவலைப்படுகிறார்கள். என்ன ஒரு நிலைமையாப்பா நாட்டில. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியம் ரத்து செய்யப்பட்டமையானது தனக்கு மாத்திரமின்றி தனது குடும்ப உறுப்பினர்களுக்கும் பெரும் கவலையாக ஏற்படுத்தியுள்ளதாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிமலவீர திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். திகாமடுல மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர். இது குறித்து அவர் ஒரு நெருடலான பதிவை கூறியிருக்கிறார். தனது சிறிய பேத்தி கூட தாத்தாவின் பென்ஷன் இல்லாமல் போய்விட்டது என கவலையுடன் வினவுவதாக குறிப்பிட்டுள்ளார். மக்கள் பிரதிநிதிகளாக சலுகைகள் மற்றும் ஓய்வூதிய கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டுள்ளமை குறித்து தனது அதிருப்தியும் வெளியிட்டிருக்கிறார். பிமலவீர திசாநாயக்க ஒரு பெரிய ரவுடி முதல் ஒரு மாநச உறுப்பினராகவும் இருந்தவர், அமைச்சராகவும் இருந்து நினைக்கிறேன். அந்த டைம் அவருடைய ஆத்தல் வேற ஆத்தல். அப்ப நாளைக்கு என்ன 20ஆம் தேதி நாங்க இதுக்கு போது நிறைய நாளா சொல்லிட்டு வந்தோம். 20ஆம் தேதி வருது. தேரர்கள் எல்லாம் இன்னும் கூட போறாங்க. தம்பி ஒரு பிரச்சனையும் இல்ல. தேரர்கள் போராடுவதற்கான உரிமை இலங்கையில் முழுமையாக இருக்கிறது. போராடலாம். போராடிவிட்டு அவர்கள் என்ன வரலாம், போகலாம், பிரித்தோதி விட்டு செல்லலாம். அப்ப சரத் வீரசேகர சொல்றாரு, புத்த சாசனம் மற்றும் சிங்கள தேசியத்தை முன்னிலைப்படுத்தி செயற்படுபவர்கள் அனைவரும் நாளை கொழும்பில் இடம்பெறவுள்ள போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். சிங்களவர்களின் உரிமைகளை அளிக்கும் வகையில் அரசாங்கம் செயற்படுகிறது. அதற்கு இடமளிக்க கூடாது. எல்லாரும் செய்யற வேலையை நிப்பாட்டிட்டு வாங்க கொழும்புக்கு அப்படின்னு அழைச்சிருக்காங்க. அனுரோ மிரட்டுறதுக்கு தான் நாளைய கூட்டம் கட்டாயம். அது இல்லைன்னு சொல்றாரு. முருத்தட்டுவை தேர்தல் சொல்றாரு. அப்படியெல்லாம் இல்ல, இது வந்து அரசாங்கத்தை கவிழ்க்கவோ அரசியை அனுப்பவோ அப்படியெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு என்ன, இன்னொருத்தர் மிகிந்தலை தேர்தல் சொல்றாரு, இந்த அரசாங்கத்துக்கு ஒரு பாடம் படிப்பிக்கணும், கற்றுக் கொடுக்கணும். பௌத்தத்துக்கு எதிராக இந்த அரசாங்கம் செயற்படுது, வடசாரியா அப்படின்னு தேர்தல்கள் இணையெல்லாம் ஏசுறாங்க. இதுக்கு எதிராக நாங்க குரல் எழுப்போம். எல்லாம் நான் வேலை செய்யுங்க, எல்லா வேலையை விட்டுட்டு நாளைக்கு ஒரு நாள் வாங்க,
பௌத்தத்துக்கும் நாட்டையும் காப்பாற்றுவோம் இல்ல அப்படின்னு இல்ல நாலு இல்ல இல்ல ரெடியா வராங்க. நல்ல ஒரு நீண்ட உடற்பயிற்சி நடக்கிறது, கொஞ்சம் வெயில்ல இருக்கிறது எல்லாம் வந்து நல்ல ஒரு பயிற்சி தான். அது நல்லது உடல் ஆரோக்கியத்துக்கு. தேரர்மார் தொடர்ந்து விகாரைக்குள்ள இருந்து பசான் சொல்லிட்டு இருக்கிறது அல்லது பிரித்தோயிட்டு இருக்கிறத விட இப்படியான இதுகளுக்கு வந்து பொது வழியில வரக்குள்ள மக்களை சந்திக்கலாம். அது நல்லம் வாழ்த்துக்கள். நாளைய போராட்டம் தேரர்களுக்கு வெற்றியோட வாழ்த்துக்கள். நடைபவனை வெற்றி நடைபவனி உடல் ஆரோக்கியம், தேக ஆரோக்கியம், நீண்ட ஆயுளோட இருக்கிறதுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஆனா இதை சிம்பிளா அரசாங்கம் கையாண்டுட்டு போகும். இலங்கையை பொறுத்தவரை இப்ப இந்த போராட்டங்களை மக்கள் கண்டுகொள்ற அளவில் எல்லா மக்களும் பிஸியா இருக்கிறாங்க. உண்மை. அவங்க வேலைகளை பார்த்துக்கிட்டு போறாங்க. அதே மாதிரி போராட்டங்கள்னால வேற துறைகளுக்கு பாதிப்பான கேட்டா இல்ல. என்ன சொன்னா பாருங்க, எனக்கு ஒரு ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. இலங்கை சுற்றுலாத்துறையில் புதிய சாதனை. பிப்ரவரி 15க்குள் 4 லட்சத்தை கடந்த சுற்றுலா பயணிகளின் வருகை களை கட்டும் இலங்கை சுற்றுலாத்துறைன்னு சந்தோஷமா வெளிப்படையா சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் பொறுங்க. இது சுற்றுலாத்துறையை மட்டும் நீங்க சொல்லாங்க. எல்லா துறையிலையும் களை கட்ட போதுன்னா களவு இல்லாட்டி களை தானே கட்டணும். கலைக்கணும். அது சரி, களவு இல்லாட்டி களை கட்டும். அதுவும் களை கட்டும் தானே. நீங்க களவு இருந்தா தானே களை கட்டாது. களவு இல்ல, நாட்டு நல்லா இருக்கு. டோன்ட் வரி. அது டோன்ட் வரி தான். அப்ப அந்த களவு இல்லாதனாலதான் இப்ப களவு எடுத்தவங்களுக்கு ஒரே பிரச்சனை. என்னடா களவு எடுக்க விடாம பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு நாளும் அந்த யானை ஊருக்குள்ள வந்து கலைக்கிற மாதிரி கலைச்சு பாக்குறாங்க. பார யானையும் ஊருக்குள்ள நிக்குது இல்ல. நேற்று நம்ம ஊர்ல சம்பவம் அப்பா சொன்னார் 3 மணியா உறங்கக்குள்ள திரும்ப யானை வருதுன்னு ஊர் மக்கள் எல்லாம் எழும்பியா ஓடியாம். அங்க பார்த்தா யானை வரலையாம், ஏதோ யானை வரன்ற மாதிரி ஒரு கதையாம். அந்த அதிகாரிகள் அவங்க எல்லாம் வந்து பார்த்து சாவும் ஒரு யானை புரளி. ஆனா அதுல ஒரு வேதனையான விடயம், இந்த யானை தாக்குதலுக்குள்ளான 3 இறந்துட்டாங்க இப்போதைக்கு. தொடர்புல வனலாக அதிகாரிகள் மற்றும் போலீசார் வந்து கொஞ்சம் சிரத்தையோட செயற்படணும். போலீசார்கிட்ட கடமையிலான் லோ அண்ட் ஆர்டருக்குள்ளான இதுவும் இருக்குது. கொஞ்சம் விழிப்பா அந்த யானை வர பகுதிகள் அல்லது அந்த காட்டாண்டின இது தொடர்பாக தான் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் அல்லது ஸ்ரீநேசன் போன்றவர்கள் எல்லாம் வலியுறுத்தி இருக்கிறாங்க. தங்களுடைய மாவட்டத்தில நிலைமைகளை இதுக்குள்ள கட்டாயம் நீங்க முன்னிலைப்படுத்தணும். மற்றது ஸ்ரீநேசன் சொல்லி இருக்கிறார் ஒரு விடயம், 2009க்கு முன்னர் படுவாங்க. அதாவது உங்களுக்கு தெரியும், பழுகாமம், கொக்கடிச்சோல், அம்பலாந்துறை பகுதிகளில் போதை வஸ்து கலாச்சாரம் இல்லாத ஒரு சமூகம் இருந்தது. இன்றைக்கு எல்லாம் போதை வஸ்து கலாச்சாரத்துல பழுதாயிட்டு ஸ்ரீநேசனும் வலியுறுத்தி இருக்கிறார். நாடாளுமன்றத்துல இந்த விடயங்கள் எல்லாம் வலியுறுத்தப்பட்டிருக்கு அவங்களோட மக்கள் சார்பில். கனடா உயிர்ஸ்தானிகர் ஆலயத்துக்கு முன்னுக்கு ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம், ஒரு 5 பேர் வந்தாங்க. வந்து இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஒரு பதாகை, இது எங்கன்னு சொன்னா இந்த நம்ம கனடாவில் அமைக்கப்பட்டிருக்க ஒன்டாரியோவில் இருக்குது தமிழின அழிப்பு நினைவகம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்க அந்த நினைவு தூபிக்கிட்டு எதிராக இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த கனடா அரசு ஏன் ஒத்துழைப்பு கொடுக்குது, ஏன் இதுக்கெல்லாம் ஆதரிக்குது, இந்த மாதிரி விஷயங்களை ஏன் ஆதரிக்கிறீங்க, இதுக்கெல்லாம் நிறுத்துங்க. இலங்கையில யாரும் அப்படி நாட்டை பிரிச்சு கேட்க முடியாது, யாரும் அப்படி கேட்க முடியாது, நாங்களும் ஒன்னதான் வாழுவோம், யாரும் பிரிக்காதீங்க, பிரிக்கிறதுக்கான வேலைப்பாடுகள் ஈடுபடாதீங்க அப்படின்னு ஒரே எதிர்ப்பு இன்னைக்கு பார்க்கலாம். அதுல சொல்றாங்க, கனடா we want peace, no terrorism, கனடா do not promote LTT, war criminals அப்படிலாம் பதாகைகளை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் சம்பவம்? 4 பேருனா தம்பி, இதை கலைக்கிற டைம் விடுங்க. நீங்க சும்மா நீங்க நானும் ஏதோ 40-400 பேர் போனேன்னு நானும் கேட்டுட்டு இருக்கிறேன். விளையாட்டு செய்தி எல்லாம் நாளைய விளையாட்டு செய்தி ஒரு 50-40 பேர் வர்ற மாதிரி தான் இவங்களில் தான் நாளையதும் விளையாட்டு செய்தியை கொண்டு வாங்க. தேரர்மார் ஒழுங்கு பண்ணது, மழை அடிச்சது, காத்து அடிச்சது, உப்ப காணல, மாவ காணலன்னு போறீங்களா? நீங்க எங்க போகணும்? அப்டேட் தரத்துக்கு போத்தானே வேணும். எடுத்துட்டு வாங்க பஞ்ச எல்லாம் ப்ரோக்ராம்ல. நீங்களே நானும் தனிய சொல்லிட்டு போனா அவங்களுக்கு எங்கட நாட்டு நடப்பு மக்கள் கேட்கிறாங்க. நேற்று ஒரு சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய ஒரு அன்டி ஒரு ஆள் என்ன வீதியில கண்டு கேட்டா, டில்சானிட்ட சுகம் கட்டுன்னு சொல்லுங்க. டில்சானு குட்டி பேபி இருக்காண்டு, நாங்க ஓம் இருக்காண்டு, அவர்கிட்டையும் சுகம் கட்டுன்னு சொல்லுங்க. நாங்க ஸ்ரீலங்கா வர கூட காண்றோம். நான் சொல்லிட்டேன்னா நீங்க சொன்ன தகவலை சொல்லிட்டேன். ஒரு அண்டி திரும்ப ரோட்ல காணக்குள்ள நீங்க சுகம் கேட்கல. ஓகே டில்சன், அப்ப நல்ல விஷயம். மக்கள் நாட்டு நடப்புன்றது வந்து இப்ப வீட்டு நடப்பா மாறிட்டு மக்கள் எல்லாரும் கொண்டாடுறாங்க. சந்தோஷம் தானே, மகிழ்ச்சி. அத்தான் மகிழ்ச்சி, அத்தான் வேணும் நமக்கு. அவங்க எல்லாரும் ஃபெமிலியா இருந்து பாப்பாங்களாம், என்ன நடக்குதுன்னு பாப்பாங்களாம். இல்ல கான்ட்ராக்ட்ல எல்லாரும் சொல்றாங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், தனித்தனியா சொல்ல இயலாது. ஓகே டில்சன், தொடர்ந்து நாங்க இன்னும் சுவாரஸ்யமா செய்வோம். நாளைக்கும்
தேரர்களுடைய ஆனா ஒன்று கோவிச்சு கொள்ளாங்க மக்களே. நாங்க கொண்டு வரோம். நீங்க ஏன் கூட டைம் கலைக்கிறீங்க நீங்க கேட்கலாம். நாங்க இருக்கிறதுல உங்களுக்கு பிடிச்சதை தான் தரலாம். ஆமா ஆமா அது சரி. எவ்வளவோ விஷயம் நடக்குது. இப்ப பார்லமெண்ட்ல உங்களுக்கு மனத்தியால கணக்குல சொல்லலாம். அதெல்லாம் உங்களுக்கு போரிங்கா இருக்கும். உங்களுக்கு எது செலக்டிவா இன்ட்ரெஸ்டா இருக்குமோ அதை நாங்க கலெக்டிவா தரோம். செலக்டிவ் கலெக்டிவ். அருமை அருமை. சரி, ஓகே, நாளைக்கு சந்திக்கலாம். தேரர்களுடைய அந்த நடைபவனி எப்படி இருக்க போகுது அப்படின்றத நாளைக்கு பாருங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள் அட்வான்ஸ். ரைட், ஓகே, பாய் பாய். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.